Hi friends, this is Vincent. Okay friends, எந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக பசங்க எனக்கு ஷேர் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்களே சார், அது வந்து உண்மையா? எந்த இடத்துல சார் எழுத்து பிழை எந்த இடத்துல சார் இருக்குது, அதனால் கிரேஸ் மார்க் எங்கே சார் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய பசங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. இது எந்த யூடியூப் சேனலில் போட்டாங்கன்னு எனக்கு யூடியூப் சேனல் நேம் கூட எனக்கு தெரியல. சரியா, அதை பற்றி நம்ம உரி பண்ணிக்க வேணாம். அப்படி ஒரு கிரேஸ் மார்க் கிடையவே கிடையாது. 11th தமிழில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷனே கொடுக்கல. 11th தமிழில் தான் கிரேஸ் மார்க் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து இப்போ டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் இப்போ இது கூடயே என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். சரியா, அதாவது 12th மேக்ஸுக்குரிய 2 மார்க் 3 மார்க். நான் வந்து 5 மார்க்கு ஃபுல்லாக நான் வந்து படிச்சிட்டேன் சார். 1 மார்க்கே நான் பார்த்துறேன் சார். ஆனால் 2 மார்க் 3 மார்க் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல சார். அப்போ எனக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஒரு 94 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 94 கொஸ்டினை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதோட ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கோம். அதனால் அது ரொம்ப முக்கியம். ஓகே வாங்க, நான் திரும்ப சொல்கிறேன், 12th இங்கிலீஷில் கிரேஸ் மார்க் கிடையாது. இப்போ 12th மேக்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. 12th மேக்ஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 12th மேக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்குறோம். அதாவது கடைசியாக இதை வந்து நம்ம ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 மார்க்லாம் பார்த்துட்டேன் சார், ஆனால் 2 மார்க் 3 மார்க் மட்டும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் பார்த்துட்டு போகலாமா, எனக்கு நான் கொஞ்சம் படிக்கணும் சார், ஆனால் அதுலேருந்து கொஞ்சமாக நான் மார்க் எடுத்தால் போதும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதாவது 5 மார்க் நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், 1 வேர்டு ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன், 2 மார்க் 3 மார்க் மட்டும் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல, அப்போ நான் ஏதாவது கொஞ்சமாக நான் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் 12th இங்கிலீஷ்க்கு கிரேஸ் மார்க் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை விட்டுருங்க தயவுசெய்து. சரியா, அதனால தான் அந்த வீடியோ இந்த வீடியோ சேர்த்து போட்டேன். நம்ம டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து வரும், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். சரியா, அந்த வீடியோ வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்துடும். சரியா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். A into adjoint of A equal to adjoint of A into A equal to determinant of A into I2. சரியா, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். செகண்ட் கொஸ்டின் ஆர்த்தோகனல், அதுக்கப்புறம் வெரிஃபை தி ப்ராப்பர்ட்டி. சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் adjoint of A கொடுத்து A இன்வெர்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபைன் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக ரேங்க் வந்து நம்ம கேட்க போகிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். சரியா, அதில் 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நல்லபடியாக பார்த்து வச்சுங்க. சரியா, ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் கண்டிப்பாக நமக்கு கேட்டுருவாங்க ரேங்க் மெத்தடில். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சால்வ் தி லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எக்ஸாம்பிள் 1.1 நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய கொஸ்டினை நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரில் இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. அதே மாதிரி ஸோ தட் 21வது கொஸ்டின் 22வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபைன் தி ஸ்கொயர் ரூட், அதாவது அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாவே ஈஸியாக இதுக்குரிய மார்க் வந்து நீங்கள் எடுத்துடலாம். சரியா, 26வது கொஸ்டின் வரைக்கும் இருக்குது, அதுவே ஃபைன் தி ஸ்கொயர் ரூட். அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். சரியா, அதை வந்து நம்ம தெளிவாக நீங்கள் மாற்றி மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னாவே காஸ் அதை முன்னாடி கொண்டு வந்து எழுதுறதுக்கு நம்ம என்னத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் ஃபைன் தி வேல்யூ ஆஃப் K is equal to 1 to 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தட். சரியா, அது ரொம்ப முக்கியமான, அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 12th சாப்டரில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஜாயின், இன்னைக்கு காலையில் போடுற வீடியோ கூட சொல்லியிருந்தோம். 12th சாப்டரில் இந்த மீட் ஜாயினை வச்சு நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் 33வது கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா, அதனால் இந்த தியரி கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸி தான். இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஆன்சரை எழுதினாவே போதுமானது. அதுக்கப்புறம் இந்த டேபிள்லாம் உங்களுக்கு ஈஸி தான், டேபிள்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் 40வது கொஸ்டின் 41வது கொஸ்டின் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டேபிள் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அதுக்கப்புறம் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணி எக்ஸசைஸ் 12th சாப்டர் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கொஸ்டின் நம்பர் ப்ளஸ் நம்ம சேனல் நேம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நடத்தின எல்லாமே என்ன பார்த்தா கிடச்சிரும். அதனால் 12th சாப்டர் ஈஸியாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த 6th சாப்டரை நான் நிறையா தடவை சொல்லிட்டேன். 6th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே அந்த 4 கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு விட்டுறீங்க.
சரியா? அந்த 4 கொஸ்டின் ப்ளஸ் எக்ஸாம்பிள் 6.7 பார்த்துட்டு என்னால் 2 மார்க் 3 மார்க்லாம் என்னால் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண முடியல சார் அப்படின்னா இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் மட்டும் பாருங்கள். சரியா? இந்த PDF ஃபைலில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் பற்றி பிரச்சனையே இல்லை. இதிலிருந்தே நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோப்ளானராக இருக்கட்டும், கொலினியராக இருக்கட்டும், சரியா, டிஸ்டன்ஸ் பிட்வீனாக இருக்கட்டும், இல்லை ஆங்கிள் பிட்வீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்க போகிறாங்க. அதனால தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் 7th சாப்டரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில் வீடியோ கூட சொல்லியிருந்தேன். ரோல்ஸ் சேர்த்து வச்சு கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. அதே மாதிரி 7th சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. சப்போஸ் உங்களால் 2 மார்க் 3 மார்க் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எல்லாமே என்ன சொல்லுவாங்க 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க்ஸ், சரியா, இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபார்முலாவோடு சேர்த்து கடைசியாக 2 பேஜில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. சப்போஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் இந்த PDF ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மொத்தம் 94 கொஸ்டின் இருக்குது. இந்த 94 கொஸ்டினை மட்டும் பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் மேக்ஸிமம் நமக்கு வந்துடும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.